கார்த்திக், என்ன? பால். எனக்கு பால் வேணும்னா ஐ கேன் ஹெல்ப் மை செல்ஃப் இன் தி கிச்சன். காய்ச்சி குடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ யார் இதெல்லாம் செய்யறதுக்கு? உன் வைஃப். இன்னும் 6 மாசம் அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத. ஸ்டாப் மதரிங் மீ அண்ட் ப்ளீஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போ. டேக் இட் அவே. Why are you so rude? கோர்ட்ல உனக்கு டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் உன் பொண்டாட்டி தான். bullshit. பிரியறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கோர்ட்டு கேஸு, ஸ்டூபிட் ஃபார்மாலிட்டிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கோ உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சாச்சு. தயவு செஞ்சு நீயும் பிரிஞ்சிரு ப்ளீஸ். என்னால முடியல. ஐம் சர்ப்ரைஸ்ட். பெண் விடுதலை, பெண் உரிமை, தன்மானம், மண்ணாங்கட்டின்னு மணிக்கணக்கா லெக்சர் அடிப்ப. நீ ஏன் என்ன பிரிய முடியலங்கிற? உன்னோட பெர்செப்ஷன்ல நான் மனுஷனே இல்லை. யூ ஹவ் செட் தட் ஆன் நியூமரஸ் ஒகேஷன்ஸ். இல்ல எவ்வளவு தடவை நீ என்கிட்ட சொல்லியிருக்க? உனக்கு இருக்கிற ரோஷத்துக்கும் கோவத்துக்கும் யூ ஷுட் ஹவ் ஜஸ்ட் டம்ப் மீ லைக் a hot potato. என்னை தூக்கி போட்டுட்டு போகாம பிரிய முடியல மண்ணாங்கட்டின்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உண்மைதான். சம்பிரதாயமா நீ என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் எப்பவோ நீ சொன்னதெல்லாம் பண்ணிருப்பேன். ஆனா நான் உன்னை காதலிச்சிட்டேன். Oh my goodness. என்னோட கார்த்திக் கிட்ட இன்னைக்கு நான் பாக்குற இந்த குணம் எல்லாம் அப்ப இல்ல. கரெக்ட். உனக்கு வசதியா தோதா ஒரு மாங்காய் மடையன் கிடைச்சிருக்கான்னு சொல்லி அப்ப லவ் பண்ணேன். அதானே? வார்த்தைக்கு வார்த்தை என்ன குத்தி காட்டுற மாதிரி பேசாத ப்ளீஸ். I don't understand this. நான் தான் உன்னை மனுஷியா கூட மதிக்கல. I demean you, I belittle your feelings. இவ்வளவு கேவலமா பேசி அசிங்கமா பேசி உன் கூட வாழ விருப்பம்லன்னு கூட சொல்லிட்டேன். Yet you don't want to leave me. ஏதோ இந்த தமிழ் டிவி சீரியல் எல்லாம் வர ஹீரோயின் மாதிரி உங்களை காதலிச்சிட்டேன், உங்க கூட தான் வாழ்வேன், உங்களை பெரிய மனசுல ஸ்டஃப் நான்சென்ஸ். இல்ல ஒரு சராசரி பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி உனக்கு ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் ஏதாவது இருக்கா என்கிட்ட? இல்லையே. வேலைக்கு போற, சொந்த கால நிக்கிற, தென் why me? எதுக்காக என் மேல இப்படி அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க? Or are you looking for a sizable alimony? இப்படியெல்லாம் சென்டிமெண்டா என்கிட்ட டயலாக் பேசினா ஜீவனாம்சங்கிற பேர்ல பெத்தைய ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு போயிடலான்னு பாக்குறியா? ஆல் ரைட். அதை கூட அதிகமா எதிர்பார்க்காத. நியாயமா இருந்தா தருவேன். பணம் பணம் பணம். இந்த உலகத்துல எல்லாத்தையுமே பணம் தான் தீர்மானம் பண்ணுதா கார்த்திக்? நீ என் மேல வச்சிருந்த காதலையும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதலையும், ஏன் இந்த உலகத்துல இருக்கிற அன்பு, பாசம், நட்பு, பக்தி, நேர்மை எல்லாத்தையுமே எடைக்கெட பணத்தால வாங்கிட முடியும்னு நினைக்கிறியா? அப்படி வாங்க முடியும்னா அது அப்பவே ஒரு வியாபார பொருள் ஆயிடும். காசு இருக்கிறவன் மட்டும்தான் வீட்டுக்கு போகும்போது 1/4 கிலோ காதலை வாங்கிட்டு போய் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பான். பதிலுக்காக தான் வாங்கி வச்சிருக்கிற 1/4 கிலோ அன்பை புருஷனுக்கு கொடுப்பா. அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கும்? எல்லாத்தையும் பணத்தால அளந்தா வாழ்க்கை வெறுமையாயிடும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க கார்த்திக். நீ என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் முரட்டுத்தனமா நடந்துக்கும் போது எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் வருது. பதிலுக்கு நானும் உன் மேல கோவப்படுறேன். உனக்கும் எனக்கும் நடுவுல இத்தனை நாள் அம்மா இருந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்காக என் உணர்வுகளை எல்லாம் அவங்களுக்காக அடக்கிக்கிட்டு அமைதியா இருந்தேன்னு நினைக்காத. அவங்க இல்லைனாலும் நான் உன் கூட தான் இருந்திருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன காதலிச்ச கார்த்திக் வேற, இப்ப இருக்கிற கார்த்திக் வேறன்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியல. நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன். எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த பாழா போன காதல் தான் என் குணத்தை மாத்திருச்சு, என் கேரக்டரையே மாத்திருச்சு. இருந்தாலும் என்னால இதுல இருந்து விடுபட முடியல. விடுபடவும் நான் விருப்பப்படல. இத்தனை நாளா இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்கவே இல்லை. இப்ப வெக்கத்தை விட்டு நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ என்ன டைவர்ஸ் பண்ணித்தான் ஆகணுமா?
நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துக்க முடியாதா? நோ. ஓகே, முடியாதுன்னு நீ உறுதியா இருந்தாலும் என் காதலை என்னால மாத்திக்க முடியாது. சாகுற வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பால் அங்க வச்சிருக்கேன், குடிச்சிட்டு நல்லா தூங்கு. குட் நைட். பாஸ், இன்னும் கொஞ்சம் ஊற்றவா? இந்த நேரத்தில் யாரா வராங்க? பாஸ், மேனகா மேடத்தோட அப்பா வராரு. வாங்க 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 அங்கிள், உட்காருங்க. அங்கிள், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இன்னும் என்ன ஆகணும்? என் பொண்ணு காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் அவளை பத்தி எந்த தகவலும் தெரியல. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ணுது? அங்கிள், மேனகா பத்தி கவலைப்படாதீங்க. நான் ஏசி கிட்ட பேசியிருக்கேன். கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க. கூடி சீக்கிரம்னா எப்பதான் கண்டுபிடிப்பாங்க? என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா? அங்கிள், அவங்க டெஃபினட்டா உயிரோட தான் இருப்பாங்க. கிரி, சொல்ல வாயில நான் கொலகட்டையா வச்சிருக்கேன். ஆமாம் சார், செத்திருந்தா நேரம் பாடி கிடைச்சிருமே. Are you out of your mind? பாஸ், சாரி பாஸ், வாய் தவறி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரே பயந்து போய் வந்திருக்காரு. அவர்கிட்ட இதெல்லாம் போய். வெரி சாரி பாஸ், வாய் தவறி. Shut up. ஓகே அங்கிள், அவனை விடுங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. Just be relaxed. இது பாருங்க அங்கிள், தொல்காப்பி என்ன கண்டுபிடிச்சிட்டா மேனகா இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அபியை பிடிச்சா தொல்காப்பின் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த அபியை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். அவ கோர்ட்ல சரண்டர் ஆகி தப்பிச்சிட்டா. பட் டோன்ட் வரி அங்கிள், இன்னும் எதுவும் கெட்டு போல. இன்ச் பை இன்ச் போலீஸ் அபியோட நடமாட்டத்தை கவனிச்சு தான் இருக்கு. கூடி சீக்கிரத்தில் நம்ம மேனகாவை மீட்டிடலாம். சார், கம்பெனி மேல் இடத்துல இருந்து நிறைய ப்ரெஷர் வருது சார். என்ன ப்ரெஷர்? யார் யாருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க? லுக்காதி, மேனகா கடத்தப்பட்ட விஷயம் யுஎஸ்ஏல இருக்கிற பேங்க் இன்வெஸ்டர்ஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இங்க அவ தொடங்கின எம்எம்சிடி மேக்கர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், பேங்கர்ஸ், பப்ளிக், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் விளக்கம் கேட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. என்ன விளக்கம் வேணுமா? எம்எம்சிடி மேக்கர்ஸ் ப்ராஜெக்ட் அடுத்து என்ன ஆகும்? யார் அந்த பொறுப்பை அடுத்து ஏத்துக்க போறாங்க? மேனகாவோட ப்ராஜெக்டை யார் கவனிக்க போறாங்க? இப்படி நிறைய கேள்விகள். எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அங்கிள், மேனகா எப்போ வேணாலும் வரலாம். யூ டோன்ட் வரி அங்கிள். சார், இந்த பதிலை நாம உங்களுக்கு சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது ரவி? மேனகா 1 மந்த்துக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நினைச்சுக்க சொல்லுங்க. அது வரைக்கும் ஒரே ஆஃபீஸர் நான் நிர்வாகம் பண்றேன். இன்ஃபேக்ட் அங்கிளும் என் கூட இருக்கட்டும். எம்எம்சிடி மேக்கர்ஸோட ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்காக அந்த அபி செஞ்ச வேலை தான் இது. ஆனா அவன் நினைச்சது கண்டிப்பா நடக்காது. மேனகா இடத்துல நான் நின்று எல்லா வேலையும் பார்க்குறேன். இது பாருங்க அங்கிள், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சார், அப்ப இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் என்ன சார் பதில் சொல்றது? நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன். வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு கமிஷனரை பார்த்து
இந்த கேஸை இன்னும் ஸ்பீட் பண்ண சொல்லுவோம். நீங்களும் வாங்க அங்கிள். ரொம்ப நன்றி ஆதி. அப்ப நான் வரேன். அங்கிள் 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 உட்காருங்க அங்கிள். நீங்க இப்போ இருக்கிற மனநிலை சரியில்லை. கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. Why don't you have some drink? We'll have a drink together. அங்கிள், இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் மெடிசன் மாதிரி எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. கிரி, ஃபிக்ஸ் a drink for uncle. Fix a large. நோ நோ ஆதி, ப்ளீஸ் வேண்டாம். அங்கிள், பரவாயில்ல அங்கிள், கொஞ்சமாவது சாப்பிடுங்க. மகளை பிரிஞ்சிருக்கிற துக்கம் என்னன்னு எனக்கு புரியும். உங்களோட கவலையை மறக்க இதுதான் கரெக்டான மருந்து. சார் சாப்பிடுங்க சார். வாங்கிக்கோங்க அங்கிள். கம் ஆன் ப்ளீஸ். சியர்ஸ் அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், 1 செகண்ட். ரவி, நீங்களும் கலந்துக்கோங்க. கிரி, ஃபிக்ஸ் a drink for him. சொல்லுதில்ல சார், அந்த தோழனை எவ்வளவு போட்டாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கான் சார். அவன் உதவ மாட்டான் சார். பேசாம போட்டுட்டுமா சார்? இதில் அவசரப்படாத. ஆரம்பத்தில் எல்லாரும் கொஞ்சம் இப்படி பிடிவாதமாக தான் இருப்பாங்க சார். பணத்துக்கும் மசிய மாட்டுக்கானே சார். பணத்தால் அவனை விலைக்கு வாங்க முடியாது தான். ஆனால் சித்திரவதை பண்ணா நம்ம சாதிச்சலாம். முதல்ல அவனை பட்னி போடு. அவன் இருக்கிற ரூம்ல காத்து கூட உள்ள போக முடியாத மாதிரி அடிச்சு வை. அவனுக்கு இது நைட்டா டேயா நம்ம எங்க இருக்கிறோம் எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி இருந்தா உறுதியா இருக்கிற மனசை உடைச்சிடலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவனை தளர வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற சின்ன அடிக்கே எல்லாத்தையும் கக்கிடுவான். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல சார். பேசாம சுட்டு தள்ளிட்டு போறதை விட்டு ஏன் சார் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு? தில்லா தில்லா தில்லா, அவன்கிட்ட என் ஆதாரம் சிக்கிருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு வகையில அந்த அபி கை கடிச்சது எல்லாமே முடிஞ்சிடும். அவன்கிட்ட இருந்து முதல்ல அதெல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவனை கொல்லணும். புரியுதா? ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி அவனை பட்டினி போடுறோம் சார். குட். எவ்வளோ நாள் தான் நம்ம டார்ச்சர் அவனால் தாங்க முடியும்? அவனே எல்லாத்தையும் சொல்லுவான் பாரு. ஓகே சார், அப்போ நான் ஃபோனை வச்சிருந்தேன் சார். வச்சுட்டு எப்படியெல்லாம் அவனை கொடுமைப்படுத்துன்னு யோசிச்சு அதை செயல்படுத்து. ஓகே சார். சரி அபி, இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சார், மேனகா கடத்தப்பட்ட கேஸ்ல போலீஸ் என்னதான் குற்றவாளியா நினைக்கிறாங்க. முன்ஜாமீன் மட்டும் நீங்க எனக்கு எடுத்து கொடுக்கலன்னா இப்போ உங்க முன்னாடி நான் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதான் நம்ம முன்ஜாமீன் வாங்கிட்டோமே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ட்ரையல்ல பார்த்துக்கலாம். அதெல்லாம் சரிதான் சார். ஆனா அபி வாங்கியிருக்கிற முன்ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதை ஆதி தான் முன்ன நின்று நடத்திட்டு இருக்கான். மேனகா கடத்தப்பட்டாளா இல்ல கொலை செய்யப்பட்டாளான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த பழியை ஏன் மேல திருப்புறாங்க. அதுக்கேத்த மாதிரி மேனகா காணாம போனதுல இருந்து தொல்காப்பியனையும் காணும். சங்கரபாண்டியன் மூலமா ஆதி செஞ்சிருக்கிற அத்தனை ஊழல்களையும் அம்பலப்படுத்தி அவனோட சுயரூபத்தை வெளிப்படுத்தலான்னு பார்த்தா அவன் திட்டம் போட்டு சங்கரபாண்டியனை கொலை செஞ்சுட்டான். சங்கரபாண்டியனை ஆதி தான் கொன்னான்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் சங்கரபாண்டியன் உண்ணாவிரதம் இருந்த இடத்துல ஆதியை பார்த்தேன். அவன் முகத்துல ஒரு குரூரம் தெரிஞ்சது, பதட்டமே இல்ல. அந்த குரூரத்துல ஏதோ ஒரு திட்டத்தை அவன் பயன்படுத்தி நடத்தி முடிச்ச ஒரு திருப்தி தெரிஞ்சது. அவன் தான் நிச்சயமா அந்த சங்கரபாண்டியனை கொன்னிருக்கான். ஏன்னா சங்கரபாண்டியன் உயிரோட இருந்தா அவனுக்கு ஆபத்து இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்துல சில ஆதாரங்கள்லாம் ஆதிக்கு எதிராக திரட்டினதா சொன்னீங்களா? அதெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? அதெல்லாம் எங்க கிட்ட இல்ல, தோழர்கிட்ட பத்திரமா இருந்துச்சு. இருந்துச்சா? அப்ப இப்ப சார், 2 நாள்ல தோழரை காணோம் சார். நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஆனா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையானே தெரியல. தோழரை கூட அந்த ஆதி தான் கடத்திருப்பான்னு நான் நம்புறேன். தோழருக்கு என்ன ஆச்சோங்கிற கவலை ஒரு பக்கம், அவர்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸும் அந்த வீடியோ ஆதாரங்களும் எங்க போச்சோ என்ன ஆச்சோங்கிற அந்த கவலை வேற எனக்கு ஒரு பக்கம். அந்த ஆதாரங்கள் மட்டும் ஆதி கையில சிக்கிடுச்சுன்னா அப்புறம் அவனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நாம ஏதாவது செஞ்சு தோழரையும் அந்த ஆதாரங்களையும் மீட்டே ஆகணும் சார். அப்போ ஒன்று செய்யலாமே, நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கமிஷனர் கிட்ட கொடுத்துடலாமே.
சார் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை போயிடுச்சு சார். இருங்க மேடம், ஒரு சில பேரை வச்சு நீங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற கமிஷனர் நல்ல மனுஷன், நேர்மையா நடப்பாரு. நாம புகார் கொடுக்கலாம் அவர்கிட்ட. சார் போலீஸ்காரங்க எல்லாருமே கெட்டவங்க நான் சொல்லல. எல்லாரும் வேலைக்கு சேரும்போது நல்லவங்களா தான் வந்து சேர்றாங்க. ஆனா அரசியல் செல்வாக்கு, பணபலம் இது எல்லாம் சேர்ந்து அவங்கள கட்டி போட்டுடுது. உடனே அதுக்கு அவங்க வளைஞ்சு போயிடுறாங்க. சில பேர் தான் எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா எதிர்த்து நிக்கிறவங்க காலப்போக்குல ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. கமிஷனர் நல்ல மனுஷன் தான், அவர் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாரு. ஆனா அவரால் முடிக்க முடியுமான்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஆதி மாதிரி ஆளுங்க கிட்ட பணமும் அதிகாரமும் இருக்குது. யார் அவனை நெருங்கினாலும் ஒண்ணு பணத்தால அடிக்கிறான், இல்லைன்னா சம்பந்தப்பட்ட ஆளே இல்லாம பண்ணிடுறான். டிபார்ட்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அது அவன் காதுக்கு வந்துருது சார். அதுக்கப்புறம் போலீஸ் அவனை நெருங்கிறதுக்குள்ள அவன் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறான். அவன் காதுக்கு எந்த விஷயமும் போகாத அளவுக்கு ரகசியமான விசாரணையும் நேர்மையான அதிகாரிகளும் இருந்தா தான் அவனை பிடிக்க முடியும். அப்போ இந்த கேஸை சிபிஐ தான் ஹேண்டில் பண்ணோம். சார் இந்த கேஸை சிபிஐக்கு கொண்டு போக முடியுமா? ஏன் முடியாது? இந்த வழக்குல நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கு. மேனகா, தொல்காப்பியன், தோழர்னு தொடர்ந்து டிசப்பேர் ஆகிட்டே இருக்காங்க. போலீஸ் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. அதனால முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் நாம இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தலாமே. சார் இந்த விஷயத்தை முதல்வர் நிச்சயமா ஆர்வம் காட்டுவார். மேனகா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க மாபெரும் தொழிலதிபர். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர். அவங்கள சுத்தி தொடர்ந்து மர்மமான நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், தோழர் ஒரு அரசியல் அமைப்பை சார்ந்தவர். அதுவும் இல்லாம ஒரு சமூக சேவகர். இந்த சூழ்நிலையில முதல்வரோட கவனத்துக்கு நாம எடுத்துட்டு போனோம்னா நிச்சயம் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துவாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா அவரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவ்வளவுதான். ஆனா முதல்வர் நம்மள சந்திப்பாரா? இல்ல அவருக்கு இருக்கிற முக்கியமான வேலைகளுக்கு நடுவுல இருங்க மேடம், முயற்சி பண்ணாமலேயே நிறைய விஷயங்களை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அது தப்பாயிடும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சாமானிய மனுஷன் கூட முதல்வரை ஈஸியா சந்திக்கலான்ற நல்ல சூழ்நிலை இருக்கு. இதை பயன்படுத்தி முதல்வர் கவனத்துக்கு நாம இதை கொண்டு போனோம்னா நிச்சயம் ஸ்டெப் எடுப்பாரு. இது சம்பந்தமா முதல்வரை சந்திக்கிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு தகவல் தரேன். நீங்க முதல்வரை சந்திக்கலாம். சார் இந்த கேஸ் மட்டும் சிபிஐக்கு போயிடுச்சுன்னா ஆதி நிச்சயமா சிக்கிடுவான் சார். தொல்காப்பியன், தோழர் எல்லாருமே நம்ம மீட்டிடலாம். மேனகாவோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் சார். இது சம்பந்தமா ஃபர்ஸ்ட் முதல்வரை சந்திச்சு நாம சொல்லலாம். அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களெல்லாம் யோசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார்.